வெல்கம் டு மை விலாகுங்க. ப்ளீஸ் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் கேதார்நாத் டெம்பிள் போயிருந்தேன். ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணியிருப்போம். இது எப்படி ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா, சென்னையிலேருந்து நியூ டெல்லியிலேருந்து திரும்பவும் காஷ்மீர் கேட்டுங்கிற ஒரு இடத்துக்கு போனோம். நம்ம சென்னையில் எப்படிங்க கோயம்பேடு, அதே மாதிரி அங்கே காஷ்மீர் கேட்டு. நான் அங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஷிகேஷ் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டோம். ஸோ அங்கே வந்து நைட் ஸ்டே பண்ணிட்டோம். அங்கே கங்கா ஆரத்தி இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி 4:30க்கு தான் பஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா போகிற இடம் எல்லாமே மலை ஏரியா. அண்ட் தென் நாங்கள் போன டைமில் மழை இருந்ததுன்னு சொன்னாங்க, மழை பெஞ்சுதுன்னு. ஸோ அதனால் எல்லாத்தையுமே மார்னிங் தான் அலோவ் பண்ணாங்க. ஸோ நம்ம இது எல்லாமே நாங்கள் ரிஷிகேஷில் வந்து மேலே சோன்பிரியாகுங்கிற ஒரு இடத்துக்கு போகிற வழியில் தான் இந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். ஸோ கொஞ்சம் வீடியோஸ் தான் எடுத்திருக்கோம். அது எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ சோன்பிரியாக்லேருந்து நம்மளுக்கு கௌரிகுண்ட்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பை வாக்கும் போகலாம். லக்கேஜ் அதிகமாக இல்லைன்னா பை வாக் போயிருங்க. இல்லை லக்கேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 10 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோ ஒரு ஜீப் கிடைக்கும் சோன்பிரியாக்லேருந்து. ஸோ சோன்பிரியாக் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா மெஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அங்கே போய் சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கலாம். அங்கேயே பக்கத்துலேயே தமிழ்நாடு மெஸ்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு கௌரிகுண்ட் ட்ராவல் பண்ணுங்கள். சேம் டேலேயே நம்ம வந்து ரிஷிகேஷ்லேருந்து சோன்பிரியாக்லேருந்து கௌரிகுண்ட் அந்த டேவே நம்ம மலை ஏற முடியாது. ஏன்னா ரிஷிகேஷ் டு சோன்பிரியாக்கா கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ் ட்ராவலிங் ஆகுது. செம்ம டிராஃபிக் ஆகுதுங்க. இங்கே போகிற இடையிலமா பார்த்தீங்கன்னா அதிகமான வளைவு, மலை, ரெண்டாவது வந்து கொஞ்சம் அப்படி எட்டி பார்த்தோம்னாலே வந்து ஆறு ஓடுது, பெரிய பெரிய பள்ளத்தாக்குலாம் இருக்குதுங்க. ஸோ இப்போ டிரைவர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பார்த்து தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் தேங்க்ஸ் வந்து டிரைவருக்கு சொல்லணும். ஏன்னா அவங்க தான் நம்மளை சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வந்து விட்றாங்க இல்லைங்களா, அதுக்காக. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கௌரிகுண்டில் நைட்டு ஸ்டே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ வந்து அவங்களுக்கு மலை ஏறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு வெரிஃபை பண்ணுவாங்க. ஆர்மிக்காரங்க இருப்பாங்கங்க. அவங்க வாங்கி செக் பண்ணுவாங்க நம்ம ப்ரூஃப்ஸ் எல்லாம். ஸோ அது உத்தரகாண்ட் டூரிஸ்ட் வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் மேலே உத்தரகாண்டில் கௌரிகுண்ட்லேருந்து மேலே ஏறக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4:30 அந்த டைமுக்கு தான் அலோவ் பண்ணுறாங்க. 4:30 5. ஸோ நாங்கள் மேலே ஏறக்கு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு 7 அந்த மாதிரி கொஞ்சம் தூரம் போகவே கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக காடு மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு. சரி ஒரு குஷியில் ஏறிட்டேன். கொஞ்சம் தூரம் ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் ஈஸியாக ஏறிட்டோம். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் அங்கே 7 ஒரு 8 அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன தெய்வமே இது இப்படி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு அங்கே பக்கத்தில் வந்துட்டு மேலே ஏறவே நிறையா டீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்து டீ, காஃபி அதிகமாக வந்து டீ தான் கிடைக்குங்க. அது இல்லாமல் ஜூஸ் பாட்டில்ஸ் கிடைக்கும், சாப்பிட்றதுக்கு மேகி கிடைக்கும். அப்புறம் அங்கே இருக்கிற ஆலு பரோட்டா, கோபி பரோட்டா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதை மட்டும் தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இனிமேல் ஹெவியாக சாப்பிட்டா நம்மளால் ஏற முடியாது, அந்த ஒரு பயம் வேறு இருந்ததுங்க எனக்கு. ஸோ நான் லைட்டாக தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு திரும்பவும் வந்து நாங்கள் மேகி சாப்பிட்டோங்க. அங்கே பிளேட் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அது சாப்பிட்டு திரும்பவும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 அப்படிங்கில நியர் அந்த டெம்பிள் தெரிஞ்சிச்சு. பக்கத்தில் வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஆனால் அதுக்கு மேலே என்னால் நடக்க முடியல. ஏன் அப்படின்னா மழை அதிகமாக பெய்யுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பனி பாறைங்க. பனி ஃபுல்லாக பனி தாங்க. நான் இதுக்கு வந்து ஷூ வியர் பண்ணியிருந்தேன். ஸ்வெட்டர்ஸு, க்ளவுஸு எல்லாமே வியர் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னால் குளிர் தாங்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து அங்கே ஒரு ஒரு கடையில் நான் ரெஸ்ட் எடுத்தேன். அவங்க எதுவுமே சொல்லல அந்த கடைக்காரங்க. ஆக்சுவலாக ஹாட் வாட்டர் வாங்கி குடிச்சிட்டு டீ சாப்பிட்டு எல்லாம் அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படி ஆனதுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே கோயிலுக்கு பக்கம் போகல மணி 6 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வரையில்
6:30 7 பக்கம் ஆயிடுச்சுங்க. சரி ஓகே இந்த டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இங்கே ஸ்டே பண்ணலாம். அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய வந்து டென்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்களே ஹாட் வாட்டர், லைட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கே ஃபுட்டு கிடைக்கும். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேகி அண்ட் ரொட்டி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும். பட் நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணல. ஏன்னா எனக்கும் அதிகமாக அந்த பனியில் இருந்தங்காட்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரெண்டோட அம்மாவுக்கும் வந்துட்டு அவங்களுக்கு சுகர் இருக்குதுங்க. அவங்களும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அவங்களாலேயும் முடியல அங்கே மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ சரி என்ன பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணது. கீழே இறங்குறது கொஞ்சம் டவுட்டு தான். ஹெலிபேட் வந்து முன்னாடியே புக் பண்ணியிருந்தா தான் நம்ம வந்து அதில் வர முடியும். ஸோ நம்ம ஹெலிபேட் சாய்ஸ் இல்லை. 2வது வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதில் வந்து வரதுக்கு நம்ம 2 பேர் மட்டும் தான் நம்ம கூட வந்தவங்க வர முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா பக்கத்துலேயே குதிரை இருந்துச்சுங்க. இப்போ போகும்போது நிறைய பேர் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க மேலே ஏறியில். ஸோ இது ஏறுறப்ப எடுத்த வீடியோ. நாங்கள் இறங்குறது வந்து குதிரையில் தான் வந்தோம். ஏன்னா ஏறுறப்போ எப்படியாவது தெய்வத்தை போய் நடந்து போய் பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மேலே ஏறிட்டோம். இறங்கும்போது எங்களால் முடியல. ஸோ வரையில் குதிரை அங்கே வந்து நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சதுங்க சவுத் இண்டியனா அப்படின்னா அதிகமான காசு கேட்குறாங்க. நம்ம தான் பேசி எனக்கு தெரிஞ்ச அரை ஹிந்தியில் பேசி அதுக்கப்புறம் எப்படியோ பேசி பர் பர்சன் வந்து 1500 கொடுத்து தான் கீழே வந்தோம். கீழே வந்துட்டு கௌரிகுண்டில் சேம் டே அன்னைக்கே வந்து ஸ்டே பண்ணிட்டோம். அதே மாதிரி முன்னத்த நாள் எப்படி ஸ்டே பண்ணுமோ அதே மாதிரி அடுத்த நாள் தான் வந்து நாங்கள் சோன்பிரியாவுக்கு ட்ராவல் பண்ணோம். ஸோ சேம் டே நாங்கள் டெல்லி வந்து அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து வந்துட்டோங்க வீட்டுக்கு. சாமி தரிசனம் சூப்பராக தரிசனம் பண்ணேங்க. உள்ளே வந்து ஃபோன் அலவுட் கிடையாது சாமி பார்க்க போகிற இடத்துல. வெளியே நந்தி இதெல்லாம் நாங்கள் லைனில் நின்ன இடம். வெளியே நந்திக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்க இதெல்லாம். ஸோ நந்தி பாருங்கள், நந்தி மட்டும் பாருங்கள். வாய்ப்பு இருந்தால் அடுத்த வருஷம்